வணக்கம். சினி சினி மினிமினி சபீர் கல்லாரக்கல். இது ஒரு நடிகருடைய பேர். இந்த பேரை சொன்னோன்னே உங்களுக்கு யாருன்னு தெரியாமல் இருக்கலாம். அவர் யாருன்னு இப்போ சொன்னால் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கிடுவீங்க. என்ன அப்படின்னா, சார்பட்டா பரம்பரை திரைப்படம் பார்த்தீங்களா, டான்சிங் ரோஸ். அந்த டான்சிங் ரோஸ் கதாபாத்திரத்தை நடித்தார்ல, அவர் தான். அவருடைய உண்மையான பேர் சபீர் கல்லாரக்கல். கேரளத்தை சேர்ந்தவர், தாய்மொழி மலையாளம். இவர் திரைப்பட உலகில் நுழைந்து பெயர் புகழை வாங்கி அப்படின்னா அதுக்கு பின்னாடி நினைத்து பார்க்க முடியாத பல சம்பவங்கள் இருக்கின்றன. என்ன அப்படின்னா, இவர் ஆக்சுவலாக படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படி இப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ அவர் மனசுக்குள்ளே அந்த காலேஜ் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்கும்போது இவர் கிரிக்கெட்டு வீரராக வர வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய ஆசை. எப்போவுமே கிரிக்கெட் விளையாடுறது, கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறது, கிரிக்கெட்டு விளையாடக்கூடிய நண்பர்களுடன் நட்பு வைத்திருப்பது. இன்னும் சொல்லப்போனால் பிரபல கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் இருக்கார்ல, அவர் இவருடைய நண்பர். கிரிக்கெட் வீரராக வர வேண்டும், அகில இந்திய அளவில் கிரிக்கெட்டு விளையாட்டுகளில் பங்கு பெற்று பெயரையும் புகழையும் பெற வேண்டும். இதுதான் ஆசை. இப்போ இந்த கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே கிரிக்கெட் விளையாடி கொண்டு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட பார்ட் டைம் ஜாப் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பார்ட் டைம் ஜாப்ன்ற முறையில் விற்பனை பிரதிநிதி, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ற முறையில் அந்த வேலைகளையும் அவர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. பாக்கெட் மணிக்காக நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், அப்பா அம்மாட்ட காசு வாங்கிட்டு அப்படின்றத விட நம்ம ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அதில் கிடைக்கிற காசை வச்சு நம்ம படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி விஷயங்களை இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இவர் பணியாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் பல வேலைகளை செய்யக்கூடிய நிறுவனம் அப்படி வச்சுக்கோங்க. அதில் ஒரு வேலை என்னென்னா, திரைப்படங்களுக்கு துணை நடிகர்களை, ஜூனியர் ஆர்டிஸ்ட் இவங்களெல்லாம் அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்திலையும் ஒரு வேலை பார்த்துருக்காரு. ஆயுத எழுத்து, மணிரத்னம் இயக்கிய திரைப்படம். அந்த திரைப்படத்தில் கல்லூரி மாணவர்கள், மணிரத்னம் படம் அப்படின்னா கல்லூரி மாணவர்கள்னால் ஆக்சுவல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்கல்ல, அது சொல்லுவார்ல அவர். அதனால் உண்மையான கல்லூரி மாணவர்களே வேண்டும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அந்த நிறுவனம் கல்லூரி மாணவர்கள் பலரை படத்தில் நடிப்பதற்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அட்மாஸ்பியர் தான், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் படத்தில். அப்போ ஆக்சுவல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே படத்துக்கு போகட்டுமே அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை அந்த நிறுவனம் அனுப்பி வச்சுருக்கு. அந்த நிறுவனம் அனுப்பி வைத்த கல்லூரி மாணவர்களில் இந்த சபீர் கல்லாரக்கல்லும் ஒருத்தர். சபீரும் ஒரு ஆள். சபீர் அப்படியே போய் சிறிதும் எதிர்பாராமல் ஆயுத எழுத்து திரைப்படத்தில் மாணவர்களில் ஒருவராக நடிப்பதற்கான வாய்ப்பை இப்படித்தான் பெற்றார். அப்படி வரும்போது 10-15 நாள் ஷூட்டிங் நடந்துருக்கு. இந்த 15 நாள்லேயும் இவர் போகிறது, நடிக்கிறது, மாணவர்களில் ஒரு ஆளாக இருக்கிறது. அப்படி அப்போ படம் திரைக்கு வந்த பிறகு ஸ்க்ரீனில் இவருடைய உருவம் வருதுல்ல, உருவம் வந்ததை பார்த்த உடனே இவருடைய சொந்தக்காரங்க, வீட்டில் இருக்கவங்க, ஊரில் இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்களே, ஏய் சபீர், படத்தில் உன்னை பார்த்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. அப்படி சொன்ன பிறகு இவருக்கு படத்தில் நடிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்தது. அப்போ படத்தில் நடிக்கலாமே அப்படின்ற ஆசை வந்த பிறகு இமீடியட்டாக அதற்கான பயிற்சிகள் பெற்று அப்படின்னு இருக்கு இல்லையா, பயிற்சிகள் பெற்று அப்படின்னா உடனே இந்த நாடக குழுக்கள் அதில் போய் இணைச்சி அந்த நாடக குழுக்களில் போய் சேர்ந்து எப்படி நடிப்பது, எப்படி கதாபாத்திரங்களுக்கு உயிர் தருவது, எப்படி மாறுபட்ட கதாபாத்திரங்களில் திறமைகளை வெளிப்படுத்துவது அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அவர் முறைப்படி கற்க ஆரம்பித்தார். இப்போ ஒரு ஆள் மேலே வர்றாரு அப்படின்னா அடிப்படை திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த அடிப்படை திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை மனதில் வைத்து கொண்டு சபீர் பல பயிற்சிகளை அந்த நாடக குழுவில் இருக்கும்போது பெற்றார். அந்த பயிற்சிகள்லாம் பெற்ற பிறகு அவர் தமிழில் நடித்த திரைப்படங்கள் பல. அந்த படங்கள் என்ன அப்படின்னா, அடங்க மறு அப்படின்ற ஒரு படம், ரஜினிகாந்த் நடித்த பேட்டை அந்த திரைப்படத்திலும் நடிச்சிருக்காரு, டெடி அப்படின்ற திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காரு. இதற்கு முன்னாடியே அவர் 5-4-3-2-1 அப்படின்ற ஒரு திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காரு, நெருங்கி வா முத்தமிடாதே அப்படின்ற படத்துலையும் நடிச்சிருக்காரு. நீங்கள் என்னென்னா சார்பட்டா பரம்பரை வந்த பிறகு தானே உங்களுக்கு டான்சிங் ரோஸையே உங்களுக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடியே அவர் எவ்வளவு திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காருன்றதை யோசிச்சு பாருங்கள். ரஜினிகாந்த் திரைப்படத்தில் பேட்டையிலேயே நடிச்சிருக்காரு அவர். இன்னும் சொல்லப்போனால் அந்த நெருங்கி வா முத்தமிடாதே படமும் 5-4-3-2-1 இருக்குல்ல, இது ரெண்டுமே அவர் கதாநாயகனாக நடித்த படம், ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஹீரோவாக நடித்து அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறலை, மக்களுடைய வரவேற்பை பெறலை. அப்படி வந்த பிறகு நம்ம கதாநாயகன் அப்படின்ற ஆங்கிள்லாம் இனிமேல் நம்ம நினைக்கக்கூடாது, சப்போர்ட்டிங் கேரக்டரில் நடிப்போம், நெகட்டிவ் கேரக்டரில் நடிப்போம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி அவர் நடித்த திரைப்படங்கள் தான் இப்போ நான் சொன்ன 3 திரைப்படங்களையும். இது நடித்த பிறகு
இதே காலகட்டத்தில் அவர் வந்து தமிழ் படத்தில் நடிச்சுன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஆந்திர பட உலகில் காலடி எடுத்து வைத்து தெலுங்கு திரைப்படத்தில் அவர் நடிக்க ஆரம்பித்தார். நாசாமி ரங்கா அப்படின்ற ஒரு தெலுங்கு திரைப்படம். அந்த படத்தினுடைய கதாநாயகன் நாக சைதன்யா. அதில் வந்து பேசப்படக்கூடிய கதாபாத்திரத்தில் சபீர் நடித்தார். அதற்கு பிறகு பைரதி ரணகல் அப்படின்ற கன்னட திரைப்படம், அந்த படத்துலையும் சபீர் நடிச்சிருக்காரு. அந்த படத்தினுடைய கதாநாயகன் சிவராஜ்குமார். யோசிச்சு பாருங்கள், நாக சைதன்யா நடித்த தெலுங்கு படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு, சிவராஜ்குமார் நடித்த திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் சும்மா சாதாரண விஷயமா? தமிழ், தெலுங்கு, கன்னடம் 3 மொழிகள்லையும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மலையாளம் அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே வந்து கிங் ஆஃப் கொத்தா அந்த படம் வந்து எப்படிப்பட்ட படம், எக்ஸ்ட்ரானரியான கேரக்டர். இன்னும் சொல்லப்போனால் சபீர் கல்லாரக்கலுக்கு அருமையான, அதை கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். ஆக்சுவலாக ஈக்குவல் டு துல்கர் சல்மான் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன். துல்கர் சல்மான் வந்து படம் முழுக்க வந்து எப்படி டான் கதாபாத்திரத்தில் ஆட்சி செய்தாரோ, அவருக்கு நேர் எதிரான வில்லன் கதாபாத்திரத்தில் சபீர் கல்லாரக்கல் ஆழமான முத்திரையை பதித்திருந்தார். அந்த படம் நம்ம பார்க்கும்போதே அப்படியே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னையா இது, இந்த ரோலில் இந்த ஆள் இந்த அளவுக்கு பின்னி இருக்காரு அப்படின்னு நினச்சேன். துல்கர் சல்மான் முன்னாடி இவ்வளவு சாதாரணமாக, இவ்வளவு கேஷுவலாக, அப்படியே இவ்வளவு ஸ்டைலிஷான ஒரு பெர்ஃபார்மரா அப்படின்னு நினச்சி எனக்கு உண்மையாகவே அந்த டான்சிங் ரோஸ் என்ற சபீர் கல்லாரக்கல் மேலே மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது எனக்கு உண்டானது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, அப்படியே எந்த அளவுக்கு அவர் வந்து ஒவ்வொரு காட்சியிலையும் பாராட்டக்கூடிய அளவிற்கு தன்னுடைய திறமையை காட்டியிருந்தார் அப்படின்றத அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு கட்டாயம் தெரியும். ரஞ்சித் இயக்கிய நட்சத்திரம் நகர்கிறது அந்த திரைப்படத்தில் தான் ஏற்று நடித்த கதாபாத்திரத்துக்கு எந்த அளவிற்கு தன்னுடைய திறமையால் பெருமை சேர்த்திருந்தார் சபீர் அப்படின்றத நம்மளே பார்த்தோம்ல. இப்போ இவ்வளவு திரைப்படங்களில் தன்னுடைய ஆழமான முத்திரைகளை பதித்து இப்போதும் மலையாளத்தில் வந்து பிஸியான நடிகர்களில் ஒருவராக இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சபீர் கல்லாரக்கல் என்ற டான்சிங் ரோஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தான் நடிகனாக இந்த அளவுக்கு பெயரையும் புகழையும் பெறுவதற்கு ஒரு வகையில் காரணம் நடிகர் ஆரி அப்படின்றாரு. ஆரி இருக்கார்ல, ஆரிக்கிட்ட வந்து நடிப்பு சம்மந்தப்பட்ட பல விஷயங்களையும் அவர்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து இந்த ஆக்டிங் அப்படின்ற இருக்கக்கூடிய இந்த துறை இருக்குல்ல, இதனுடைய பல டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் எனக்கு விளக்கி இப்படியெல்லாம் பண்ணணும், பாடி லாங்குவேஜ் இப்படிலாம் இருக்கணும், டைலாக் டெலிவரி இப்படிலாம் இருக்கணும், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை அவர் எனக்கு கற்றுத்தந்தார் அப்படின்றது ஒன்று. இதை தாண்டி கூத்துப்பட்டறை ஜெயக்குமார் அவர் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தந்தார். அதனால் நான் படங்களில் வந்து மாறுபட்ட கதாபாத்திரங்கள்லாம் ஏற்று நடிக்கிறேன். ஒரு படத்தில் இருக்கிறது மாதிரி இன்னொரு படத்தில் இல்லை. ஒவ்வொரு படத்துலையும் டிஃப்ரெண்ட்டான பெர்ஃபார்மன்ஸை நான் வந்து மக்களுக்கு முன்னாடி வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் கூத்துப்பட்டறை ஜெயக்குமார் கூட ஒரு காரணம். அவர் வந்து இது மாதிரி பல விஷயங்களை எனக்கு கற்று தந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி. இது போக இப்போ வந்து லிட்டில் தியேட்டர் அப்படின்ற பேரில் வந்து இவரே சொந்தத்தில் ஒரு நாடக குழு வைத்திருக்கிறார். அந்த நாடக குழுவின் மூலமாக நேரம் கிடைக்கும்போது ஆதரவற்ற சிறுவர்கள் சிறுமிகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு சென்று அந்த நாடகங்களை நடத்தி கிட்டத்தட்ட ஒரு சமூக சேவை அப்படின்ற முறையில் அருமையான காரியங்களை சபீர் கல்லாரக்கல் என்ற டான்சிங் ரோஸ் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் சார்பட்டா திரைப்படத்தின் மூலமாக அந்த திரைப்படம் திரைக்கு வந்த பிறகு உங்களுடைய உள்ளங்களில் தன்னுடைய அபார திறமையால் குடிகொண்டிருக்கும் டான்சிங் ரோஸ் என்ற அந்த அருமையான நடிகரின் உண்மையான பெயர் சபீர் கல்லாரக்கல் என்பதும், அவர் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் உருவான திரைப்படங்களில் நடித்து தன்னுடைய நினைத்து பார்க்க முடியாத திறமைகளை வெளிப்படுத்தி மக்களுடைய உள்ளங்களில் நீங்காத இடத்தை பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு நான் இதை பதிவு செய்கிறேன்.